ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரான். I am back. வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிடுங்க கைஸ். ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ்னால வீடியோ போட முடியல கைஸ். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சது. என்னால் எவ்வளோ வேகமாக வீடியோ போட முடியுமோ அவ்வளோ வேகமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிருந்தீங்க. அதோட நிறைய பேர் நிறைய தக்லீஃப் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி இதை போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப்ல போகலாமா? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரேண்டம் தக்லீஃப் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தக்லீஃப்ல எப்படி ஒரு சிம்பிளான மேரேஜ் ப்ரொபோசல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பிரம்மாண்டமான ப்ரொபோசலாக மாறிச்சுங்கிறத பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஹெக்டோங்கிற ஒருத்தர் அவர் லவ்வர் கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணலாம்னு சொல்லி KFCல வச்சு பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஹெக்டோ நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாதனால அவர் பெருசாக இன்னும் பிரம்மாண்டமாக ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லி எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் நார்மலாக KFCல பண்ணலாம்னு சொல்லி ப்ரொபோசல் பிளான் பண்ணியிருக்காரு. ஹெக்டோ பிளான் பண்ண மாதிரியே KFCல வச்சு அவர் லவ்வர் கிட்ட ப்ரொபோசல் பண்ண அவங்க லவ்வர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பவே இதை பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பைப் போல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருக்கான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இங்க இருந்து தான் அந்த சம்பவமே ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் இருக்கவங்களோட மைண்ட் செட்ல எப்போ இருக்குன்னா, நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் பண்றோம்னா அது பிரம்மாண்டமா பண்ணணும், இல்ல ஏதாவது வித்தியாசமான டைம்ல பண்ணணும், இல்ல ஏதாவது வித்தியாசமா பண்ணணுங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். வாடகை வருமா, பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, பொண்டாட்டியை சினிமா கூப்பிட்டு போகணுமா, சாப்பாட்டு செலவு, மருந்து செலவு, இல்லை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே பெட்டர். இதை பார்த்த அமெரிக்கன்ஸ்லாம் KFCல வச்சு ப்ரொபோஸ் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒரு படி மேலே போய் அந்த பொண்ணு இவருக்கு எஸ் சொல்லிருக்கூடாது, நோ சொல்லிருக்குன்னு சொல்லி ட்வீட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வீட்டு நெகட்டிவ் இல்லை, எங்க வீட்டு நெகட்டிவ் இல்லை, அப்படி ஒரு நெகட்டிவா மாறிடுச்சு இந்த ப்ரொபோசல் சோஷியல் மீடியாஸ்லாம். KFCல வச்சு ப்ரொபோஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக இது அப்படியே நெகட்டிவா பேசுறதை பார்த்த KFC ஒரு சம்பவம் பண்ணாங்க. ட்விட்டர்ல இந்த ப்ரொபோஸ் வீடியோ டேக் பண்ணி இந்த கப்பிள்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க KFC. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கப்பிள்ஸை கண்டுபிடிச்சு அந்த கப்பிள்ஸுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க மேரேஜ்ல. அதோட நிறுத்தாம அந்த மேரேஜிலான செலவு எல்லாமே இந்த KFC ஏற்றிருந்தாங்க. ஆனா இந்த சம்பவம் இதோட நிக்கல. ஏன்டா ஒரு ப்ரொபோசல் அவன் இஷ்டத்துக்கு பண்ண விட மாட்டீங்களான்னு பூமா அந்த கப்பிள்ஸுக்கு சப்போர்ட் பண்ற விதமா $500 கூப்பனை கொடுத்து நீங்க என்னனாலும் எங்களுக்கு வாங்கிக்கலாம் சொல்லி இது உங்க மேரேஜ் கிஃப்டா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த அவுடி அந்த கப்பிள்ஸுக்கு மேரேஜ் கிஃப்டா ஒரு காரையே கிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னும் முடியல. இதை பார்த்த ஹூவாவே அந்த கப்பிள்ஸ்க்கு மேரேஜ் கிஃப்டா 2 போனை கொடுத்துருந்தாங்க. மெக்டொனால்ட்ஸ் அந்த கப்பலுக்கு ஃபுல் பேக்கேஜோட ஹனிமூன் ட்ரிப் கொடுத்துருந்தாங்க. ஊபர் அந்த கப்பிள்ஸ் ஹனிமூன்ல எங்க போனாலும் ஃப்ரீ ரைட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் பேங்க்னு ஆப்பிரிக்கால இருக்க ஒரு பேங்க் அந்த கப்பிள்ஸ் வாங்கியிருந்த எல்லா லோனுமே தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. கோங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு $1000 கூப்பனை கொடுத்து நீங்க என்னனாலும் வாங்கிக்கலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய செஃப் உங்க கல்யாணத்துக்கு நான் ஃப்ரீயா சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய டிசைனிங் கம்பெனி உங்க கிச்சனை நாங்க ஃப்ரீயா டிசைன் பண்ணி தரோம்னு சொல்லி $2000 ஒருத்தோட டிசைன் பண்ணி தந்திருக்காங்க உங்க கிச்சனுக்கு. ஃபைனலா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு டைமண்ட் கம்பெனி உங்க வெட்டிங்க்கு நாங்க தான் ரிங் தருவோம்னு சொல்லி ஒரு டைமண்ட் ரிங் தந்திருக்காங்க. இப்படி நெகட்டிவா சோஷியல் மீடியால ஆரம்பிச்ச ப்ரொபோசல் நம்ம எங்க வச்சு ப்ரொபோஸ் பண்றங்கிறது முக்கியம் இல்ல, உண்மையா ப்ரொபோஸ் பண்றோமாங்கிறதா முக்கியம்னு சோஷியல் மீடியாலே பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு. எல்லா கம்பெனிஸும் இது அவங்க கம்பெனியோட மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இதுக்கு விதை போட்டது KFC. Oh shit, here we go again. இப்போ நம்ம பார்க்க போகிற தக்லீஃபை கல்யாணம் பண்ணவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அதிகமாக மேக்கப் போட்டாங்கன்னா இந்த தக்லீஃபை நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சே ஆகணும். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு இந்த தக்லீஃபை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அப்படி என்ன தக்லீஃப்னா, லியோனாராங்கிற ஒரு பெண்மணி அவங்க ஹஸ்பண்டை 30 தடவை கத்தியால் குத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டையும் உயிர் போகிற நிலைமையில போலீஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. போலீஸ் லியோனாரா கிட்ட எதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் இத்தனை தடவை நீ கொடூரமாக கத்தியால் குத்துனு கேட்டிருக்காங்க. அதுக்கு லியோனாரா, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட படுத்திருக்க மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோன்னு பார்த்தேன், அதில் கோவமாய் எனக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் அவர் கத்தியில கூத்திட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட. போலீஸ் அதென்ன பழைய போட்டோன்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த போட்டோ அவங்க புருஷன் கூட படுத்திருக்கிறது வேற யாரும் இல்ல, லியோனாரா தான். சின்ன வயசுல அவங்க புருஷன் கூட படுத்த போட்டோ அது. அவங்களுக்கு அவங்களையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த வயசுல அவங்க தான் படுத்திருக்காங்கன்னு தெரியாம வேற யாரோ தன் புருஷன் கூட படுத்திருக்காங்கன்னு நினைச்சு புருஷனே சந்தேகப்பட்டு கொலை போயிருக்காங்க. ஸோ கணவன்மார்களே, உங்க ஒய்ஃப் அதிகமா மேக்கப் போட்டாங்கன்னா போட்டோ எடுக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? யாராச்சும் உங்க கிரெடிட் கார்டை திருடிட்டு போய் அந்த கிரெடிட் கார்டு இன்னும் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சும்மா இருப்பீங்களா பிளாக் பண்ணாம? ஆனா லண்டன்ல ஒருத்தருக்கு இது நடந்திருக்கு. திருடன் கிரெடிட் கார்டு திருடிட்டு போய் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமும் மனுஷன் பரவாயில்லன்னு சொல்லி அவன் யூஸ் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டு இருந்திருக்காரு. ஆஹா, என்ன மனசுன்னு மட்டும் யோசிக்காதீங்க, இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. லண்டனை சேர்ந்த பியர்ஸ்ங்கிற ஒரு ரிட்டையர்டான போலீஸோட ஒய்ஃபோட கிரெடிட் கார்டை ஒருத்தர் திருடிட்டு போய் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா பிஎஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் பேங்க்கு கூப்பிட்டு கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணாம இருந்திருக்காரு. ஏன் இன்னும் பிளாக் பண்ணாம இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு பியர் சொன்ன பதில் தான் இங்க தக்கே. எதுக்கு அதை பிளாக் பண்ணிட்டு என் பொண்டாட்டிக்கு புது கிரெடிட் கார்டு எடுத்து தரவா
ஓகேவா? அந்த திருடன் என் பொண்டாட்டியோட கம்மியாக தான் செலவு பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. The fact that my wife, one of her rare visits to London, had a credit card stolen, and I monitored the use of the card, and I have to say I didn't report it to the police because the thief was spending less than she was. கிரவுண்ட் ஹாக்குங்கிற ஒரு அணில் வகையை சேர்ந்த ஒரு மிருகம் விவசாய நிலத்தில் இருக்க எல்லா காய்கறிகளையும் எடுத்து திருடி திங்குதுன்னு சொல்லி அந்த நிலத்தோட ஓனர் கேமரா வச்சிருக்காரு. அவர் விதைக்கிற எல்லாத்தையுமே அது தோண்டி சாப்பிட்றதுனால இதுக்கு மேலே இதை விட்டோம்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு கேமரா வச்சாச்சு அதை பிடிச்சிடலாம்னு சொல்லி மனுஷன் கேமரா வச்சிருக்காரு. கேமரா வச்சதுக்கப்புறம் அது கேமரா பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்களே பாருங்க. மனுஷன் இதை பார்த்ததுக்கப்புறம் அதை பிடிக்கணுங்கிற ஐடியாவே விட்டுட்டாரு. Everything I was planning was getting eaten to shreds, so I installed a motion detection camera. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல Ganjan me meditation, ganjan my bed. Ganja we take away my stress and strain. Ganjan me meditation, ganjan my bed. Marijuana take away my stress and pain. Ganjan me meditation, ganjan மாப்ளை வணக்கம்டா மாப்ளை தேனில இருந்து stress and pain. Ganja is the medication, ganja is the cure. Police and them a fight the marijuana for sure. Purify me heavens and they make me feel pure. 100 ways to call it with me, bring it on door. Continue meditation, continue meditation, continue meditation, continue meditation, continue meditation, continue pain. Marijuana take away the stress and pain. காக்கா புத்திசாலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு புத்திசாலின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருக்க வேண்டியது, அப்போ போட முடியல. சரி இப்போ நம்ம பார்ப்போம். இர்ஃபான் ப்ரோ ஜெண்டர் ரிவீல் போட்டது லீகலாக இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் வீடியோ போட்டிருந்தாலும் அது எத்திக்கலாக பார்த்தோம்னா அது தப்பு. மனுஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பிரைவேட்டும் பண்ணிட்டாரு. நம்ம இதவே இர்ஃபான் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி வீடியோ போட்டு இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு ஜெண்டர் ரிவீல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இர்ஃபான் போட்ட வீடியோலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தோணும் உங்களுக்கு. அப்படி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜெண்டர் ரிவீல காட்டுக்கு நடுவில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பாக்ஸை வெடிக்க வச்சு அதுலேருந்து கலரை வர வச்சு ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸ் வெடிச்சு வந்த நெருப்பு மூலிமா ஒரு பெரிய காட்டு தீயை பரவி அந்த காட்டுல இருந்த 5 வீடு 15 பில்டிங் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிருச்சு. இது எந்த அளவுக்கு பெரிய காட்டு தீயா பரவி இருந்ததுன்னா அந்த காட்டு தீ அணைக்கும் போது 15 ஆபீசர்ஸ் காயப்பட்டிருந்தாங்க. அதுல சார்லிங்கிற ஒரு ஆபீசர் இறந்து போயிட்டாரு. இந்த காட்டு தீ கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே எரிஞ்சிருக்குது. அப்படி எரிஞ்சதுல கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் காடு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. இது மொத்தமும் சின்னதா ஒரு ஜெண்டர் ரிவீல் ஆரம்பிச்சது. எப்படி இந்த ஜெண்டர் ரிவீல் வேற லெவல்ல. Now to those wildfires in the west growing overnight as one couple faces 20 years behind bars after their gender reveal allegedly sparked a fire that killed a firefighter. After allegedly accidentally igniting the fire during their so-called gender reveal party. People were உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஏன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.